ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு Pangu சந்தை. நான் உங்கள் கோபி. ரொம்ப நாள் ஆகிடுச்சு நம்ம வீடியோஸ் போட்டு, ஸ்பெசிஃபிக்காக என்னோடய வாய்ஸில் வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆகிடுச்சு. அண்ட் ஆக்சுவலாக சில பேர் கமெண்ட்ஸில் ஏன் வீடியோ போடுறதில்லன்னு கேட்டிருந்தீங்க. அண்ட் அதுக்கான ரீசன் 1 or 2 வீடியோஸில் நம்ம ஆல்ரெடி மென்ஷன் பண்ணியிருந்தோம். அதாவது நம்ம வீடியோஸை ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். எங்கள் ஊரில் வீடு கட்டிகிட்டு இருந்தோம். அண்ட் அதோட ஒர்க் முடிஞ்சு அதோட கிராப்ரேசம் அண்ட் அதோட இன்விடேஷன் அண்ட் அது ரிலேட்டட் ஆக்டிவிட்டீஸ்க்கு பிளான் பண்ணணுன்றதுனால 1 or 2 months வீடியோஸ் போஸ்ட் பண்ண முடியாதுன்னு சொல்லியிருந்தேன். ஆனால் அந்த 1 or 2 monthsன்றது ஆல்மோஸ்ட் 3-4 monthஸாகவே ஆகிடுச்சு. அண்ட் ஆக்சுவலாக அதுக்கு என்ன ரீசன்னு கேட்டிங்கன்னா, கிராப்ரேசம் முடிஞ்ச பிறகு கபோர்ட் ஒர்க்ஸ் அண்ட் மாடுலர் கிச்சன் ஒர்க்ஸ் எல்லாமே போய்ட்டு இருந்தது. அண்ட் அதுவே பார்த்தீங்கன்னா 1 மாதம் இழுத்துருச்சு. அண்ட் அந்த டைமில் அதோட சவுண்ட் எல்லாமே கேட்குன்றதுனால வீடியோ போட முடியல. அண்ட் ஈவன் அது முடிகிற வரைக்குமே சென்னையிலேருந்து ஃபுல்லாக திங்ஸ் ஷிஃப்ட் பண்ணல. அண்ட் அதுக்கப்புறமா எல்லாமே முடிஞ்சு ஒரு வழியாக ஷிஃப்ட் பண்ண பிறகும் வீடியோஸ் போட ட்ரை பண்ணுறப்போ எக்கோ கேட்டுட்டு இருந்தது. ஏன்னா வீடியோ எடுக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா மாடியில் எடுத்துக்கிட்டு இருக்கிறேன். அண்ட் ஆல்மோஸ்ட் எல்லா திங்ஸும் கீழே தான் இருந்தது. ஸோ அப்படி எந்த திங்ஸும் பெருசாக மாடியில் இல்லாததுனால எக்கோ கேட்க ஆரம்பிச்சது. அண்ட் அப்படி 2-3 மாதம் ஜாலியாக இருந்ததுனால அப்படியே வீடியோ எடுக்காமல் ஜாலியாக இருந்துடலாமான்னு கூட தோண ஆரம்பிச்சது. அண்ட் அதில் எங்கள் ஊரில் செட்டில் ஆன பிறகு பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்கிற சின்ன சின்ன அக்ரிகல்ச்சர் ஆக்டிவிட்டீஸும் அண்ட் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணுறதுனாலையும் ஒவ்வொரு நாள் அதுக்கே டைம் கரெக்டாக இருக்குது. அண்ட் அதுலேயே ஃபுல்லாக எக்ஸாஸ்ட் ஆகுறதுனால யூடியூப் வீடியோஸ் போடுறதுன்றது ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. ஆனால் இருந்தும் நிறைய பேர் கமெண்ட்ஸ் அண்ட் இன்ஸ்டாகிராமில் வீடியோ எப்போ போடுவீங்க ப்ரோன்னு கேட்டிருந்தீங்க. ஸோ அது எல்லாத்தையும் பார்க்குறப்போ சரி எப்படியாவது வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம்னு டிசைட் பண்ணியிருந்தேன். ஆனால் இருந்தும் எக்கோ பிரச்சனை இருந்ததுனால ஃபஸ்ட்டு வெறும் ஸ்லைட்ஸை மட்டும் போட்டு வீடியோ போட்டுட்ருந்தேன். அண்ட் அதுக்கு ஹரிஷ் இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைஸ்ன்ற நண்பர் ஆடியோவில் எக்கோவை அவாய்ட் பண்ணுறதுக்கு சில டூல்ஸை சஜஸ்ட் பண்ணார். அண்ட் அதனால் ஒரு வழியாக எக்கோ பிரச்சனையும் முடிஞ்சிருச்சு. அண்ட் ஈவன் நெக்ஸ்ட் வீக்லேருந்து Q4 ரிசல்ட் சீசனும் ஸ்டார்ட் ஆகுறதுனால மறுபடியும் பழையபடி நம்ம வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம்னு டிசைட் பண்ணிட்டேன். ஆனால் நீங்கள் ஒரு ஃபேவர் பண்ணணும். நம்ம ரொம்ப நாள் வீடியோஸ் போடாததுனால யூடியூப் வைட் ஆடியன்ஸ்க்கு நம்மளோட வீடியோஸை ரெக்கமெண்ட் பண்ணாது. ஸோ அப்படி மறுபடியும் யூடியூப் நம்மளோட வீடியோஸை வைட் ஆடியன்ஸுக்கு ரெக்கமெண்ட் பண்ணணும்னா நம்ம வீடியோஸுன்றது கொஞ்சம் நிறையவே எங்கேஜ் ஆகணும். நான் கேள்விப்பட்ட வரைக்கும் வீடியோஸ்க்கு லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் அதிகமாக இருந்ததுன்னா அந்த வீடியோஸை ஓரளவுக்கு ரெக்கமெண்ட் பண்ண பார்ப்போம்னு சொல்லுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் வீக்லேருந்து நம்ம போடுற வீடியோஸுக்கு உங்கள் சைட்லேருந்து லைக்ஸும் கமெண்ட்ஸும் நான் எதிர்பார்க்குறேன். அட்லீஸ்ட் நம்மளோட வீடியோஸை வைட் ஆடியன்ஸுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுற வரைக்குமாவது லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸாக பண்ணுறேங்க. அண்ட் அப்படி நம்மளோட வீடியோஸை ஃபுல்லாக பாருங்கள். கண்டிப்பாக வருத்துள்ள இன்ஃபர்மேஷன்ஸ் தந்துட்டு தான் இருப்பேன். ஸோ நீங்கள் நம்மளோட வீடியோஸை ஃபுல்லாக தான் பார்ப்பீங்கன்னு நம்புகிறேன். அண்ட் ஃபைனலாக நிறைய பேர் நம்ம புதுசாக கட்டின வீடோட பிக்சரை ஷேர் பண்ணுங்கன்னு கமெண்ட்டில் கேட்டிருந்தீங்க. ஸோ இதுதான் நாங்கள் கட்டின வீடோட பிக்சர். ஸோ கீழே பார்த்தீங்கன்னா 2 பெட்ரூம், ஒரு ஹால், ஒரு டைனிங் ரூம் அண்ட் மேலேயும் அதே போல் ஒரு ஹால் அண்ட் 2 பெட்ரூம் இருக்குது. அண்ட் அதில் ஒரு ரூமில் தான் நான் இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ மறுபடியும் நம்ம வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதையும் அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனால லைக் கொடுங்க. அண்ட் அப்படியே ரொம்ப நாள் கழித்து நம்ம வாய்ஸை கேட்குறத பற்றியும் உங்களோட கருத்து இருந்தால் சொல்லுங்கள்.